எப்போ அரசியலுக்குள்ளே வந்தீங்க? அரசியலில் 1972 தான் அரசியலுக்கு வருகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1972 அந்த கட்சியில் இணைந்தேன். திமுகவுக்கு வரணும்னு உங்களுக்கு உள்ள நடந்த அந்த விஷயங்கள் நடந்திருக்கும்ல? என்னுடைய மகனினுடைய திருமணம் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே நான் என்னுடைய மனக்குறையை எல்லாமே தைரியமாக எடுத்து சொன்னேன். அது ஒன்றுதான் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீங்கள் பட்டனை அமுக்குறீங்க, பேசல நிற்க வைக்கிறீங்க, அது பச்சை பட்டன் எரிஞ்சால் பேச சொல்கிறீங்க, சிவப்பு பட்டனை சசிகலா அமுக்கினா உடனே நிறுத்த சொல்கிறீங்க, இந்த மாதிரியான இதையெல்லாம் வெளிப்படையாகவே நான் அன்றைக்கு பேசினேன். அதனால் எனக்கு தெரியும் கட்சியை விட்டு நீக்கி விடுவார்கள் என்று தெரியும். நல்ல இடம் திமுக தான், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் திமுக, வாருங்கள் என்று அழைத்தவர் தலைவர் தளபதி. வாயா நீ எப்போவோ வர வேண்டிய ஆள் இப்போ தான் வந்திருக்கேன்னு தலைவர் கலைஞரை சந்தித்து அதற்கு பிறகு மே 3ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். கலைஞர் எங்களையெல்லாம் பிள்ளைங்களை போல தான் பார்த்துக்கிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு கட்சியில் யாரையுமே, அதாவது தப்பு செஞ்சால் கூட கண்டிச்சுட்டு திருப்பி அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு போயா போ அப்படின்னு சொல்லக்கூடிய. இன்னொரு 20 நாளில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வருது. சட்டப்பேரவை தேர்தல்களை கலைஞர் எதிர்கொண்ட விதம், அந்த காலத்தில் இருந்த நடைமுறைகள் வேறு. எஸ், இப்பொழுது தளபதி எடுத்திருக்கிறது எல்லாமே மாடர்ன் ஸ்டைல். ஆமாம், இந்தியாவிலேயே ஒரு நவீன யுக்தியிலே ஒரு தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னென்ன சாதனைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு செய்திருக்கிறது: மகளிர் உரிமை தொகை, அல்லது கட்டணமில்லாத விடியல் பேருந்து, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், இப்படி அடுக்கிக்கொண்டே போய் இதில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிக் அடித்து கொடுக்குறாங்க. வெற்றி என்பது 50% ஓட்டு திமுகவிடம் இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாகவே 50% ஓட்டு நம்மள்கிட்ட இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் ஆள வேண்டும் என்று சொன்னால் தைரியமுள்ள ஒருவருடைய ஆட்சி இருக்க வேண்டும். வீரமும் தைரியமும் விவேகமும் உள்ள ஒருவர் தான் எங்களுடைய முதலமைச்சர். 4 முனை போட்டியில் 4 பேரும் தைரியமிக்கவர்கள் தானே? இல்லவே இல்லை. விசில் புரட்சி வெடிக்கும் 2026 தேர்தலில். அந்த புரட்சியெல்லாம் புஸ்வானம் தான், அதெல்லாம் வெடிக்காது. அவங்க எந்த சீட்லேயும் ஜெயிக்க மாட்டாங்க. விஜயும் திருச்சி கிழக்கு பெரம்பூரில் ஜெயிக்க மாட்டார், எழுதி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பனீர் 65. இது மட்டும்தான் பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். வணக்கம். த டிபேட்ஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நாம் சந்திக்க இருக்கிற ஆளுமை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஆளுமை. மத்திய அமைச்சராக, மாநில அமைச்சராக தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டிற்கு செய்த ஒரு முக்கியமான ஆளுமை. புதுக்கோட்டையின் அடையாளங்கள், அரசியல் அடையாளங்களில் ஒருவர் திருமிகு ரகுபதி அவர்களோட தான் இன்றைய பாட்காஸ்ட் நிகழ்ச்சி இருக்க போது. சாரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவருடைய பொது வாழ்வில் மக்களுக்கு செஞ்ச விஷயங்கள், இன்னும் என்னென்னலாம் செய்கிறதுக்கான கனவுகள் இருக்குன்னு பல்வேறு விஷயங்களை நம்ம அவர் கூட பேசியிருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் டைம் சார். சார், எல்லா விஷயமும் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இளமை காலம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை சார். ஏன்னா நாங்கள் உங்களோட அரசியல் வாழ்க்கையை பல்வேறு விஷயங்கள் பார்க்க முடியுது. உங்களோட ஸ்கூலிங், ஆரம்ப கால வாழ்க்கை, அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோமே சார். என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்பது அரசியலுக்கே தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆரம்ப கால. ஓகே. ஆரம்ப காலத்திலே பள்ளி மாணவனாக, கல்லூரி மாணவனாக இருந்த பொழுதெல்லாம் திரைப்படங்கள் போன்றவை பார்ப்பதிலே தான் பொழுதுபோக்கு இருக்கிறேனே தவிர அரசியலிலே நான் அதிகமாக கவனம் செலுத்தியதில்லை. ஆனால் அதே நேரத்திலே அரசியலை நன்றாக தெரிந்து கொண்டவன், அன்றாட அரசியல் நிகழ்வுகளை அப்பொழுது தெரிந்து கொண்டு அதை நான் என்னுடைய மனதிலே பதித்து கொண்டவன். ஓகே. எனவே கள நிலவரங்கள் என்பது நல்ல நிலைமையிலே எனக்கு நன்றாக தெரியும். எனவே பள்ளி மாணவனாக இருந்தாலும், கல்லூரி மாணவனாக இருந்தாலும், சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தாலும் அரசியல் தட்பவெட்ப நிலையை நன்றாக புரிந்து கொண்டவன். ஓகே. எப்போ சார் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் என்னுடைய இளம் காலத்தில் என்னோட படிப்பேன், செய்திகளை தெரிஞ்சுப்பேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவேன், ஆனால் அது எனக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தது. நீங்கள் எப்போ அரசியலுக்குள்ளே வந்தீங்க?
அரசியலில் வந்து 1972 தான் அரசியலுக்கு வருகிறேன். அதற்கு முன்பு வரை நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகனாக இருந்தேன். அதன் அடிப்படையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 1972 அந்த கட்சியில் இணைந்தேன். அதற்கு பிறகும் நான் என்னுடைய படிப்பையும் வழக்கறிஞர் தொழிலையும் தான் தொடர்ந்தேன். 1980 அன்றைக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியை பணியை சிறப்பாக செய்து திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அதிலேயும் சிறப்பாக செயல்பட்டு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகும்போதே நீங்கள் மினிஸ்டரும் 1991 நான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்பொழுது எனக்கு ஒரு 6 மாதம் கழித்து அமைச்சர் பதவி கிடைத்தது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தேன். அதைத் தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக நான் பணியாற்றியிருக்கிறேன். ஓகே ஓகே. அப்புறம் சில காரணங்களால் நீங்கள் திமுகவுக்கு வரீங்க சார். திமுகவுக்கு வரணும்னு உங்களுக்கு உள்ளே நடந்த அந்த விஷயங்கள் நடந்திருக்கும்ல, ஏதோ ஒன்று தூண்டுதல் இருந்திருக்கும்ல, கலைஞர் அவர்களை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தில் இம்ப்ரெஸ் ஆகி கட்சிக்குள்ளே வரணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்றைக்குமே எனக்கு வந்து தலைவர் கலைஞருடைய கதை வசனங்கள் மிகவும் பிடிக்கும். ஓகே. அதை பிடிக்காத சினிமா ரசிகர் யாரும் இருக்க முடியாது. எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாலும், சிவாஜி ரசிகராக இருந்தாலும், யாருடைய ரசிகராக இருந்தாலும் தமிழ் பற்றுள்ள ஒவ்வொருவரும் தலைவர் கலைஞருடைய எழுத்துக்களை ரசிக்கக்கூடியவர்கள். அந்த வகையிலே தலைவர் கலைஞர் மீது என்றைக்குமே எங்களுக்கு ஈடுபாடு உண்டு, ஈர்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் 2000 ஆரம்பத்திலே என்னுடைய மகனினுடைய திருமணம் நடைபெற்றது. அதற்கு வருவதாக ஒப்புக்கொண்ட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வரவில்லை, பக்கத்தில் இருந்து கொண்டு வரவில்லை. ஆனால் அதற்கான காரணங்கள் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் தங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியவில்லை என்றார்கள். அதை பற்றி பரவாயில்லை என்று சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு கிண்டியிலே நடந்த அந்த நிகழ்ச்சியிலே நான் என்னுடைய மனக்குறையை எல்லாமே மிக தெளிவாக தைரியமாக எடுத்து சொன்னேன். அது ஒன்றுதான் நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம். ஏனென்றால் அன்றைக்கு லட்சம் தொண்டர்கள் என்ன சொல்ல நினைத்தார்களோ அவர்களுடைய குரலாக நான் சொன்னேன். நீங்கள் பட்டன் அமுக்குறீங்க, பேசல நிற்க வைக்கிறீங்க, அது பச்சை பட்டன் எரிஞ்சால் பேச சொல்கிறீங்க, சிவப்பு பட்டனை சசிகலா அமுக்குனா உடனே நிறுத்த சொல்கிறீங்க. இந்த மாதிரியான இதையெல்லாம் வெளிப்படையாகவே நான் அன்றைக்கு பேசினேன். அதனால் எனக்கு தெரியும் கட்சியை விட்டு நீக்கி விடுவார்கள் என்று தெரியும். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்றைக்கே எப்படி சார் அந்த ஒரு தைரியம்னு சொல்ல முடியும்? ஏன்னா அது எல்லாருமே அதை கடந்து போவாங்க, இல்லை வந்து அமைதியாகவே இருப்பாங்க. அது எப்படி சார்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரர்களை வந்து அதாவது அதிகமான மரியாதையும் மதிப்பும் கட்சிக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு இணையாக மதிப்பை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய கௌரவத்துக்கு குறைவும் வந்துவிடக்கூடாது. எனவே அந்த வகையிலே தான் நான் சிறப்பாக பணியாற்றியிருந்தாலும் சில காரணங்களாலே என் மீது அவர்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு வந்திருந்தது என்பதை உணர்ந்து கொண்டு தைரியமாக அதுக்கு காரணங்கள் நான் அல்ல வேறு நபர்கள் என்பதை தெளிவாக எடுத்து கூறினேன். ஓகே ஓகே. அதுதான் நான் நீக்கப்பட்டதுக்கு காரணம். நான் ஏப்ரல் 14 அன்று நீக்கப்பட்டேன். அன்றைய தினம் தலைவர், எங்களுடைய இன்றைய தலைவர், அன்றைய இளைஞரணியினுடைய செயலாளர், எங்களுடைய தளபதி அவர்கள் நம்முடைய முன்னாள் அமைச்சர் தென்னவன் மூலமாகவும் KKSSR மூலமாகவும் என்னிடம் தொடர்பு கொண்டு நல்ல இடம் திமுக தான், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் திமுக, வாருங்கள், நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொள்கிறோம், தைரியமாக வாருங்கள் என்று அழைத்தவர் தலைவர் தளபதி. அந்த அழைப்பை ஏற்று தலைவர் கலைஞரை சந்தித்து அதற்கு பிறகு மே 3 2000 நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தேன். அன்று முதல் இன்று வரை கட்சிக்கு விசுவாசமாக உண்மையாக பணியாற்றி வருகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் 7 மணிக்கு புதுக்கோட்டையில் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தால் இரவு 10 மணி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கழகத் தோழர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் சென்று வருவது என்னுடைய வாடிக்கை வழக்கம். 2004 ஒன்றிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். MP எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சேன். அப்போ வந்து காலையில் பாட்னாவில் இருப்பேன், சாயந்தரம் பட்டுக்கோட்டையில் இருப்பேன்.
அந்த அளவுக்கு என்னுடைய தொகுதியையும் அதே போல் என்னுடைய அமைச்சர் பொறுப்பையும் கிரவுண்டையும் விடவில்லை, அமைச்சர் பொறுப்பையும் நான் விடவில்லை. இரண்டையும் சிறப்பாக செய்தேன். அதன் பிறகு தலைவர் கலைஞரிடத்திலே சொல்லி சுற்றுச்சூழல் வனத்துறை இலாக்காவுக்கு என்னை பரிந்துரை செய்து மாற்றிக்கொண்டேன். அதன் பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வனத்துறை காடுகள் எல்லாம் சென்று வருகிற வாய்ப்பை எனக்கு அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வழங்கினார்கள். தலைவர் கலைஞர் எனக்கு எப்போவுமே ஒரு சொல்லுவார், அந்தமானுக்கு போனால் ஹெலிகாப்டரில் போறியா போகாதீயாம்பார். ஆனால் நாங்கள் சொல்வது அதில் தான் போயாக வேண்டும், இல்லை என்றால் 1 மணி நேரத்தில் கடக்க வேண்டிய இடத்தை 24 மணி நேரத்தில் கடந்து செல்ல வேண்டும். எனவே போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்வோம். பத்திரமாக போய் வா என்று ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்துதான் எங்களை எல்லாம் அவர் வாழ்த்தி வழி அனுப்பி வைப்பார். அந்த அளவுக்கு கழகத்தோழர்களோடு ராத்திரி 11 மணிக்கு போனாலும் பார்ப்பார். ஸ்டாலின் அழைத்தார், கட்சிக்குள்ளே வந்தேன்னு சொன்னீங்க. கலைஞர் அவர்களோட எழுத்துக்கள் எப்போவுமே பிடிக்கும், அது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் பிடிக்கும், ஈவன் எம்ஜிஆருக்கே பிடிக்கும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. திமுகவில் வந்ததற்கு பிறகு கலைஞரை பார்த்து நான் ஒரு தலைவனாக இந்த விஷயங்கள்லாம் அவர் இப்படி இருக்காருன்னு நான் வியந்த விஷயங்கள்னு சில விஷயங்களை சொல்ல முடியுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அவரை பற்றி தெரியாதவங்களுக்கு? அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்தது. அப்போ யாரை நிறுத்த போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில், எந்த வருஷத்துலங்க? 2006 அல்லது 7. ஓகே. ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தினால் பொருத்தமாக இருக்கும் என்று திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடம் சொல்லி அதன் மூலமாக பிரதிபா படேல் என்கின்ற பெண் வேட்பாளரை முதன்முறையாக ஒரு பெண் ஜனாதிபதியை அறிமுகப்படுத்துவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர். அது அவருடைய ஏன்னா ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம், வரலாறு. அதில் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவே ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தது மிகச்சிறந்த ஒரு சாணக்கியத்தனம். ஏன்னா எல்லா போட்டியையும் தவிர்த்து விட்டார் அதன் மூலமாக. அதே போல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தீர்களானால் பிரதமர் தேர்வாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் சுட்டி காட்டுகின்றவர் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னொன்று அவரிடத்தில் வியந்து பார்க்க வேண்டியது, 1976 ஓராண்டு காலம் அவருடைய ஆட்சி நீடித்திருக்கும் எமர்ஜென்சியை ஒப்புக்கொண்டிருந்தால். எனக்கு ஆட்சி பெறுதல்ல, கொள்கை பெறுது, நண்பர்கள் பெறுது என்று சொன்னதால் ஆட்சியை இழந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பலர் இன்றைக்கு ஆட்சிக்காக அலைகிறார்கள், ஆனால் ஆட்சி தேவையில்லை, இன்னும் ஓராண்டு காலம் இருந்தாலும் வேண்டாம் என்று சொன்னவர். அதே போல் 1990ஆம் ஆண்டு பார்த்தீர்களேயானால் அன்றைக்கு சந்திரசேகர் பிரதமராக சந்திரசேகர் அவர்கள் இருந்த காலத்திலேயும் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் கவர்னருடைய பரிந்துரை இல்லாமலே கலைக்கப்பட்ட ஒரே அரசு தமிழ்நாடு அரசு தான். எனவே ஆட்சியை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய கொள்கையை பெரிதாக எடுத்துக்கொண்ட ஒரு மாமனிதர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த பற்று தமிழர்கள் அத்தனை பேருக்கும் அவரிடத்தில் இருந்தார்கள். ஒரு பர்சனல் கனெக்ஷனாக நீங்கள் நிறைய விஷயங்கள் அவர் பக்கத்துலேருந்து பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஒரு மாணவனாக அவர்கிட்ட பாடம் கற்றுக்கிற வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருக்கும். நீங்கள் இப்போது புதுக்கோட்டை மண்ணை சார்ந்தவர், நீங்கள் சென்னைக்கு அறிவாலயத்திலேயோ இல்லை கோபாலபுரத்துலேயோ கலைஞர் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் என்ன முதல்ல கேட்பார்? எப்படி உங்களுடைய உரையாடல் இருக்கும்? ஒரு நாள் கோபாலபுரத்திலே இரவு ஒரு 11 மணி இருக்கும், போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் எப்போவுமே அவர் கையிலையும் பனியனும் தான் போட்டிருப்பார். ஓகே. அதோட ஒரு வீட்டில் இருக்கும்போது அதோடு என்னையான்னு சொன்னார். ஒரு இதை சொன்ன உடனே, இதுக்காயா ராத்திரி என்னை எழுப்புனேன், சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அதை போல் ஒரு எதுவாக இருந்தாலும் கோபித்து கொள்ளாமல், இன்னதுக்காக வேண்டி ஏன் தொந்தரவு பண்ணேன்னு சொல்லி கோபிச்சுக்க மாட்டார். அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி கொண்டு எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்து விடுவார். இப்போ உங்களோட ஊர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி தெரிஞ்சு வச்சுருப்பார்? உங்கள்கிட்ட பேசுகிறது நமக்கு தெரியாத இவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்கிறாரு அப்படின்லாம் நிறைய இடங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அவருடைய சாணக்கியத்தனத்தை வியந்த விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்கா? அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. ஆவுடையார் கோயிலில் கட்சி வேட்பாளர் ஒருத்தர் நிற்க, சரி, இன்னொருத்தர் அவர் எதிர்த்து இருக்கிறதுக்கு நம்மளுடைய கட்சி ஆளுகளே அவங்களுக்கு துணையாக இருக்காங்க. தலைவர் கலைஞர் ஃபோன் காலையில் கரெக்டாக 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. காலையில் 5:30? ஆமாம். அவர் எப்போவுமே பேப்பர்லாம் படித்த உடனே எது வரைக்கும் ஃபோன் பண்ணிடுவார். 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணுற போது, அங்கே அது சரியில்லை, அந்த ஆள் சரியில்லை, நீ தான் பொறுப்பு, எனக்கு வர்ற தகவல்கள் சரியாக இல்லை,
எனவே நீ போய் எச்சரிக்கை செய்து அவரை உடனடியாக மாற்றி நம்முடைய கட்சிக்கு நம்ம நிறுத்துகிற வேட்பாளர் ஜெயிக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னார். 5:30 மணிக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த விஷயங்களை உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு சொல்லக்கூடியவர். அடுத்து ஒரு 9 மணிக்கு திருப்பி சொல்கிறார், ஐயா நீ சொல்லி அவன் கேட்கல, தேர்தலை நிறுத்திடு அப்படின்னார். இல்லைங்க ஐயா தேர்தலாம் நிறுத்த வேண்டாம், நம்ம ஆள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன். நீ சொல்கிறது சரியாக இல்லை, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் கடைசியாக அவர் சொன்னபடியே கட்சி நிறுத்தின வேட்பாளர் தோத்துட்டார். ஆனால் அதே நேரத்தில் கட்சிக்காரங்களில் ஒரு குரூப் ஆதரித்த வேட்பாளர் ஜெயிச்சிட்டார். உங்கள்கிட்ட என்ன கேட்டார்? அப்புறம் நான் சொன்னேன், என்ன கேட்டியாயா, அவன் நம்பாதேன்னு சொன்னேன், நீ நம்புன, என்ன நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்டு சொன்னார். அதே போல் ஒவ்வொரு நேரத்துலையும் பார்த்தா ஒரு தேர்தல் நடந்தபோது போய் நிறைய பேர் நிறைய புகார்களை சொல்லுவாங்க. அப்படி புகாரை சொல்கிற போது, ஐயா இந்த தேர்தலில் அவ்வளோ பேரும் துரோகம் பண்ணியிருக்கான், கட்டம் கட்டுறதுனா முரசொலியில் ஒரு பக்கம் பத்தாது ஐயா, 2 பக்கத்துக்கு கட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியான அளவுக்கு அவர் நகைச்சுவையோடும் அதே நேரத்தில் கட்சிக்காரர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்தி போனால் போகட்டும்னு மன்னிக்கிற மனப்பக்குவமும் உண்டு. அவர்கிட்ட போய் மட்டும் யாரும் முரண்டு பண்ணி பேசினா அவன் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஐயான்னு சொல்லிவிட்டு அவன் உருக்கமாக பேசினால் அது உடனே ஏற்றுக்கொண்டு செய்து விடுவான். ஓகே, அந்த அளவுக்கு இலகிய மனம் படைத்தான். ஓகே, இன்னொரு 20 நாளில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலும் வருது. சட்டப்பேரவை தேர்தல்களை கலைஞர் எதிர்கொண்ட விதம், அதையும் நீங்கள் அருகில் இருந்து பார்த்தவர், என்ன அப்போ எப்படி இருக்கும் சார்? அது அந்த காலத்தில் இருந்த நடைமுறைகள் வேறு. இப்பொழுது தளபதி எடுத்திருக்கிறது எல்லாமே மாடர்ன் ஸ்டைல். ஆமாம், இந்தியாவிலேயே ஒரு நவீன யுக்தியிலே ஒரு தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம், எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய தலைமை தான். அன்றைக்கெல்லாம் எப்படின்னா பூத் கமிட்டியை போடுவோம், எலெக்ஷன் போது தான் போடுவோம், அவங்க போய் ஓட்டு கேட்பாங்க. அந்த அந்த அளவுகளோடு தான் தேர்தல் அறிவிப்பிலிருந்து தான் தொடங்கும். ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே தேர்தல் பணியை துவக்கி அதுக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலேயே தேர்தல் பணியை முடித்து விடுபவர் எங்களுடைய இன்றைய தலைவர் தளபதி அவர்கள். குறிப்பிட்டு சொன்னோம்னா, நான் இத்தனை தேர்தலில் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்ட வரலாறுகள் கிடையாது. ஓகே, காரில் போய் தான் ஒரு கிராமத்தில் ஓட்டு கேட்போம், அங்கே ஒரு 10 முக்கியஸ்தரில் பார்ப்போம், அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய மகளிர் படை வீடு வீடாக போய் அத்தனை வாக்காளர்களையும் சந்தித்திருக்காங்க. அது ஒரு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அது தேடித்தரும். ஏன்னா வீடு தேடி சென்று சாதனைகளை கொடுத்துருக்கிறார்கள். எனவே இந்த யுக்தியெல்லாம் இவர் தான் இன்றைக்கி பயன்படுத்துகிறாரு. இந்திய அரசியலில் வேறு யாருமே செய்யாத சாதனைகள் இவையெல்லாம். அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு புது கேப்சர் கொடுத்து, அதுபோல் வெல்லும் மகளிர் படை, ஸ்டாலினின் மகளிர் படை, வெல்லும் தமிழ் பெண்கள், இப்படியெல்லாம் டைட்டில் கொடுத்து கொண்டு போகிற போது அந்த பெண்களுக்கே ஒரு உற்சாகம். ஓகே, நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் பேசணும் சார். நீங்கள் கலைஞர் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறேன் சார், ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அழைத்தார், கட்சிக்குள்ளே வந்தேன்னு சொன்னீங்க. கட்சிக்குள்ளே வந்தோடனே கலைஞர் அவர்கள் ஒரு திமுக காரனாக ரகுபதி அவர்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு சொன்னது ஏதாவது ரொம்ப மெமரபுளான விஷயம் ஞாபகம் இருக்கா? வாயா நீ எப்போவோ வர வேண்டிய ஆள் இப்போ தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் இன்றைக்கு தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு, காலம் கிடச்சிருக்கு, தலைவர்களுடைய காலடியில் சேர்ந்துருக்கிறேன்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் கலைஞர் பற்றி பேசும்போது அவர் என்னையான்னு கேட்பார். நானும் போய் நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு அவரை சந்திக்கிறது, புதுக்கோட்டை பற்றின விஷயங்கள்லாம் இவ்வளோ கேஷுவலாக எனக்கு இங்கே இப்படிலாம் தோணுது, நான் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லும்போது அதற்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து பண்ணது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஜெயலலிதா அவர்களோடையும் அருகிலிருந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் பெற்றவர். 2 பேத்துக்கு என்ன வித்தியாசத்தை உணர்? அதாவது ஒரு பதிலை சொல்லணும்னா என்ன பதிலை கலைஞர் சொல்கிறாருன்னு யாருமே யூகிக்க முடியாது. ஓகே, அது கலைஞர். இவங்க நிச்சயமாக ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்புகள் அவங்கள்ட்ட இருக்கும்போது எந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனலாக ஒரு உறவுகள் இவர் என்னை தம்பி மாதிரி பார்க்குறாருன்னு ஃபீல் பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா? யார்கிட்ட? கலைஞர் அவர்கள்ட்ட, ஜெயலலிதா அவர்கள்ட்ட. கலைஞர் எங்களையெல்லாம் பிள்ளைங்களை போல தான் பார்த்துக்கிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு கட்சியில் யாரையுமே, அதாவது தப்பு செஞ்சால் கூட கண்டிச்சுட்டு திருப்பி அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு போயா போ அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை மனம் படைத்தவர் அவர்.
ஜெயலலிதா கூட பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருந்தா டாப்பில் வச்சுக்குவாங்க, பிடிக்கலன்னா அடித்து பள்ளத்தில் வச்சுருவாங்க. ஓகே, ஓகே. அதனால் அங்கே யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தவங்க தான். ஓகே, ஓகே. அடுத்து நீங்கள் திமுகவில் ஒரு மத்திய அமைச்சர் அப்படியான விஷயங்கள்லாம் இருந்தீங்க. அப்படி மத்திய அமைச்சராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக நான் இந்த ஊருக்கு சில விஷயங்கள் செய்ய முடிஞ்சது, இந்த நாட்டுக்கு சில விஷயங்கள் செய்ய முடியுது. இன்றைக்கி நான் நினச்சி பார்க்கும்போதும் அது ஒரு ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயமா இருக்குதுன்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் என்னென்ன? புதுக்கோட்டைக்கு அகல ரயில் பாதைங்கிறது ஒவ்வொரு எம்பியும் தேர்தலில் கொடுக்குற வாக்குறுதி. இந்த முறை நாங்களும் வாக்குறுதி கொடுத்தோம். நான், மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அதே போல் ராமநாதபுரம் எம்பி பவானி ராஜேந்திரன், திருச்சி எம்பி எல். கணேசன், நாங்கள் அதில் நான், மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், பவானி ராஜேந்திரன் 3 பேரும் லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சரை போய் நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை நீங்கள் குயிக்காக முடித்து கொடுத்து இந்த காலகட்டத்தில் ரயிலையும் ஓட்டணும்னு சொன்னோம். அதனால தான் விரைந்து அகல ரயில் பாதை புதுக்கோட்டையிலிருந்து திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துச்சு. அது இந்த பகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். இல்லைன்னா ப்ராட்கேஜில் தான் இருந்திருக்கும். கொஞ்சம் காலம் கழித்து இன்னொரு 5-8 வருஷம் கழித்து கிடச்சிருக்கோம். ஆனால் அதை அன்றைக்கு நாங்கள் 3 பேரும் எடுத்த முயற்சியினால் உடனடியாக கிடைத்தது. அதே போல் சுனாமி வந்த பொழுது நான் உள்துறையில் இருந்தேன் இணையமைச்சராக. அதனால் என்னுடைய அறந்தாங்கி தொகுதி, பட்டுக்கோட்டை தொகுதி இதுகளுக்கெல்லாம் சுனாமி ரோடு, சுனாமி வீடுகள், அதை போல் சுனாமியில் பழுதடைந்த படகுகள் இதுக்கான நிவாரணம், வலைகளுக்கான பணி நிவாரணம் இதெல்லாம் செஞ்சு தர என்னால் முடிஞ்சிச்சு. அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் மீது தாக்கம் கொஞ்சம் கம்மி தான் மற்ற இடங்களோடு ஒப்பிடும்போது. ஆனாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நலனுக்காக அங்கே கிட்டத்தட்ட 50 சாலைகள் புதிதாக அந்த பகுதியில் போட்டுத்தரப்பட்டன. என்ஜிஓக்கள் மூலமாக வீடுகள் கட்டித்தரப்பட்டன. பாதிக்கப்பட்டது நாகப்பட்டினம் அதிகம், அங்கேயும் எல்லா இடத்துலையும் கட்டித்தரப்பட்டன. இதற்கெல்லாம் பாரத பிரதமரிடத்திலும் உள்துறை அமைச்சரிடத்திலும் எடுத்து சொல்லி பெற்றுத்தருவதற்கு நானும் உறுதுணையாக இருந்தேன் என்பது எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. கலைஞர் அவர்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னீங்க 2016 எலெக்ஷன் அந்த இதில் மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி மலர்ந்தாலுமே கூட இங்கே நீங்கள் ஜெயிக்கிறீங்க. 2021லையும் மீண்டும் ஜெயிக்கிறீங்க திருமயம் தொகுதியில். இந்த வெற்றிகள் அப்போ நீங்கள் எலெக்ஷன்ஸ் எப்படியாக மாறி இருந்தது, ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த புதுக்கோட்டையில் ஜெயிக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது 2016 நான் புதுக்கோட்டையில் நிற்பதற்குத்தான் வேலை பார்த்திருந்தேன். திருமயம் தொகுதியில் நிற்பதற்கான பணிகளை நான் செய்யவில்லை. ஆனால் புதுக்கோட்டையிலே அன்றைக்கு மாவட்ட செயலாளர் இருந்த பெரியண்ணன் அரசு நிற்கட்டும் என்று எங்களுடைய தலைவர் கலைஞரிடத்திலே தளபதி அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே அவர் புதுக்கோட்டையிலே நின்றார். ஆனால் என்னை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி திருமயம் என்கின்ற காரணத்தாலே திருமயத்திலே போய் நீ நில்லுங்கள், நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று தளபதி அவர்கள் வாழ்த்தி அனுப்பினார்கள். அந்த வாழ்த்து பலித்தது. திருமயத்திலே நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்தோம். ஆனாலும் ஏற்கனவே அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணாத காரணத்தால் ஒரு கொஞ்சம் மார்ஜினில் அங்கே ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதுபோல் 2021 எடுத்துக்கொண்டோமேயானால் அங்கே போட்டி பலமாக இருக்கின்ற பொழுது 3ஆவதாக ஒரு சுயேட்சை நபரும் நிற்கின்ற பொழுது வாக்குகள் பிரிகின்றன. அந்த வாக்குகள் பிரிகின்ற காரணத்தாலே அப்பொழுதும் மார்ஜின் குறைந்தது. ஆனால் இப்பொழுது இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் செய்திருக்கிற பணிகள் திருமயம் தொகுதியிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக திருமயம் தொகுதி இந்த முறை நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக சொன்னது போன எலெக்ஷன்லேயே அவர் 1000க்கு சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். ஸோ இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். 5 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த தடவை ரகுபதி அவர்களின் வெற்றி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா வச்சுட்டே இருக்காங்களா? அப்படி இல்லையா? ஃபீல்டு நீங்கள் தொடர்ந்து ஃபீல்டிலே இருக்கிறவர். நான் ஃபீல்டிலே இருக்கிறவன். அதாவது திருமயம் தொகுதி என்பது வரலாற்றிலே நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக செய்திருக்கின்றேன். அந்த சாதனைகளோடு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே செய்யப்பட்டிருக்கிற சாதனைகள் ஒவ்வொரு பெண்ணும் உள்ளத்திலும் இன்றைக்கு இருக்கிறது. பெண்களுடைய வாக்கு வங்கியிலே நிச்சயமாக 80% வாக்குகள் என்பது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குத்தான் கிடைக்கும். எங்களாலே பயனடைந்தவர்கள் எல்லோருமே எண்ணி பார்க்கிறார்கள். திருமயம் தொகுதிக்கு இத்தகைய வளர்ச்சியா, இவ்வளவு திட்டங்களா,
இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே அதிகமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட பகுதி திருமயம் தொகுதி. 3 துணை மின் நிலையங்களை ஒரே நேரத்திலே கொண்டு வந்திருக்கின்றேன். பேரூராட்சியாக திருமயத்தை உயர்த்தியிருக்கிறேன். நகராட்சியாக பொன்னமராவதியை தரம் உயர்த்தியிருக்கிறேன். அதைப்போல் 3 ஒன்றிய அலுவலகங்களும் ஒரே நேரத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது எரிவாயு மின்மயானம் பொன்னமராவதியிலையும் திருமயத்திலையும் அமைத்திருக்கின்றேன். இப்போ சாலை வசதியை பொறுத்த வரைக்கும் 80% சாலை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றன. அதைப்போல் அங்கே குக்கிராமங்களுக்கு கூட இன்றைக்கு பேருந்து வசதியை உருவாக்கி தந்திருக்கின்றோம். எனவே இவற்றையெல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் நிச்சயமாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே முதலிடத்தில் ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக திருமயம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்கள் கடந்த தேர்தலில் வாக்கு வங்கியை வைத்து சொல்ல முடியாது. இப்பொழுது தமிழர் தேசம் கட்சியும் எங்களை ஆதரிக்கிறது. அந்த 15,000 வாக்குகளிலே நிச்சயம் ஏறக்குறைய 10,000 12,000 அவங்க தான் போட்டி போட்டு ஓட்டை பிரித்தார். இப்போ அவர் எனக்காக வேலை பார்க்குறார். அந்த பையங்கள்லாம் இளைஞர்கள் அருமையாக எனக்காக பணியாற்றுகிறார்கள். தேமுதிக வேறு கூடுதலாக ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் சேர்த்து கேட்டால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த தமிழர் தேசம் கட்சி குறித்து பேசும்போது பாஜக ஆதரவாக கடந்த 1 மாதம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு கூட்டணிக்குள்ளே கூட்டு வந்துட்டாங்க. அது எப்படி அங்கே இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்கிற கேள்விகள்லாம் வருது. அதாவது ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். சீட்டு தருகிறேன் என்று தேர்தலில் நிற்பதற்கு சீட்டு தருவதாக சொல்லி அந்த கூட்டணியிலே அவர்களை ஏமாற்றினார்கள். ஏமாற்றப்பட்டதனுடைய விளைவு இனிமேல் இந்த இடம் நமக்கு சரியல்ல, எல்லோரையும் அரவணைக்கின்ற இடம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தளபதி என்று உணர்ந்து இன்றைக்கு தமிழர் தேசம் கட்சி எங்களோடு வந்து கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அவர்கள் மிகவும் பிரமாதமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். நாம் இதுவரை ஆதரித்த அந்த சின்னத்தை மறந்து விடுங்கள், அது நமக்கு தேவையில்லாத சின்னம், நம்மை மதிக்கின்ற சின்னம் உதயசூரியன் தான், நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி தான். எனவே தளபதியுடைய ஆட்சி வருவதற்கு நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையிட்டு அந்த தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு பம்பரமாக சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த முறை வெற்றி என்பது பார்டரில் அல்ல, அதிகமான வித்தியாசத்தில் மலை போன்ற வெற்றியைத்தான் நாங்கள் பெறுவோம். நீங்கள் 91லேருந்து எலெக்ஷன்ஸை பார்க்குற ஒரு அசம்பிளி எலெக்ஷனை ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மாடர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறாரு. மாடர்ன் எலெக்ஷனாக இருக்குது, அதை சரியாக செய்கிற ஒரு கட்சியாக திமுக இருக்குன்னு சொன்னீங்க. என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? எப்படி உங்களுக்கு முதல்ல அது அடாப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் சார்? ஏன்னா 91 எலெக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ இருக்கிற எலெக்ஷனை நீங்கள் டீல் பண்ணுற விதமே வேறு. வந்து என்னென்னா எல்லா ஓட்டர்களையுமே அதாவது வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும் என்று முதலிலே ஒரு உத்தரவிட்டார். எஸ்ஐஆருக்கு முன்னால். ஓகே. எஸ்ஐஆருக்கு முன்னால் கழகத்தில் உறுப்பினர்களாக ஒரு தொகுதியிலே 30% 40% பேரை சேர்க்க வேண்டும் புதிய உறுப்பினர்களாக என்று சொன்னார். அது ஃபோன் மூலமாகத்தான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதில் நாங்கள் அவங்கள வந்து உறுப்பினராக சேர்த்து பதிவு பண்ணி அவங்களுக்கும் அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்தது. இது வந்து புதிய முறை. அப்போ எங்கள்கிட்ட அந்த வாக்காளருடைய எல்லா விதமான இதுவும், அதாவது எங்கள்கிட்ட உறுப்பினரை சேர்ந்தவங்க, வெளிநபர்கிட்டதும் நாங்கள் எதுவும் வாங்கலை. எங்கள் உறுப்பினர்களுடைய பட்டியல் இருக்குது. அந்த 40% பேரும் ப்ளஸ் எங்கள்கிட்ட ஏற்கனவே நாங்கள் இப்போ 40% பேர் உறுப்பினராக சேர்த்துருக்குறோம். அதில் ஒரு 10% குறைச்சா கூட 30% பேர் எங்களுக்கு ஓட்டளிக்கக்கூடியவர்கள். ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு 20-30% ஓட்டு இருக்குது. எனவே எல்லா ஓட்டையும் மொத்தமாக சேர்த்தோம்னா நாங்கள் ஒரு தொகுதியிலே 50% வாக்கு என்பது திமுகவினுடைய வாக்காக இன்றைக்கு தளபதி தன்னுடைய திறமையினாலே தன்னுடைய டெக்னிக்கல் டீமாலே உருவாக்கி மாற்றியிருக்கிறார். அவங்க அத்தனை பேருக்கு இந்த சாதனைகளை சொல்லி இதில் எந்த சாதனையினால் நீங்கள் விரும்பி சேர்றீங்க, இன்னென்ன சாதனைகளை திராவிட முன்னேற்றக் கழக அரசு உங்களுக்கு செய்திருக்கிறது, மகளிர் உரிமை தொகை அல்லது கட்டணமில்லாத விடியல் பேருந்து, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், இப்படி அடுக்கிக்கொண்டே போய் இதில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிக் அடித்து கொடுக்குறாங்க. அப்போ நமக்கே ஆட்டோமேட்டிக்காக இவங்க நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது அவங்களோட நேரடியாக பழகுகிற போது இத்தனை கேள்விகளையும் கேட்டதுக்கு பதில் வாங்குகிற பொழுது தெரிந்து விடுகிறது. எனவே தான் வெற்றி என்பது 50% ஓட்டு
திமுகவிடம் இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாகவே 50% ஓட்டு நம்மள்ட்ட இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. ஓகே. ஏன்னா நீங்கள் 91லேருந்து எலெக்ஷனை பார்க்குறீங்க, ஜெயலலிதா அவர்களை, கலைஞர் அவர்களை பார்க்கும்போது எலக்டரல் பாலிடிக்ஸில் ஒரு அலையன்ஸை இத்தனை வருஷங்கள் தொடர்ந்து வச்சிருக்க ஒரு தலைவராக இருக்கிறாரு. எல்லா எலெக்ஷன்லையும் தொடர்ந்து வெற்றி பெற ஒரு தராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் இவரை கண்டு ஏதாவது வித்தியாசமான விஷயங்களை உணர்றீங்களா? உங்களுக்கு எப்படின்னா, தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட்டு விடக்கூடாது. அந்த தோழமையை எப்பொழுதும் கொண்டு செல்லுகின்ற ஆளுமை தனக்கு இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உணர்த்த வேண்டும். எனவே யாரையும் கடிந்து கொள்ளாமல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அனைத்து தோழமை கட்சிகளையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து அழைத்து அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு தலைவராக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் இருக்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு இத்தகைய ஒரு கூட்டணியை வலிமையோடும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி செல்ல முடிகிறது. எனவே அந்த வலிமை தான் இன்றைக்கு அவருடைய ஆளுமை தான் இதற்கு அடிப்படை காரணம். பொறுமை ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க எவ்வளவோ பேசுவாங்க, பேசுகிற போது எந்த ரியாக்ஷனும் காமிக்காமல் அவங்கள்ட்ட பக்குவம் பேசி என்னால் இன்றைக்கி இவ்வளோ பேரை சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, அந்த மாதிரி பணிவாகவும் பக்குவமாகவும் எடுத்து சொல்லி அந்த கூட்டணியை கொண்டு செல்லுகிற திறமை இன்றைக்கு தலைவர் தளபதி இருக்குது. இது அதே மாற்று முகாமில் கிடையாது. அவங்க கடைசி நேரத்தில் ஒன்றா உட்காந்து ஆளுக்கு 10 தொகுதியை போட்டுக்கிட்டாங்களே தவிர அங்கெல்லாம் ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. உங்கள் ஊரில் பாஜகவுக்கு 3 தொகுதியை கூட்டணிக்கு கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அங்கே எல்லாமே வெற்றி பெற முடியாத தொகுதிகள் என்று அவர் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துருக்க தொகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா, கூட்டணிக்கு கொடுத்துருக்க தொகுதிகள்லாம் அப்படியே கடும் போட்டியே இல்லாத தொகுதிகளாக கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் போட்டி உள்ள தொகுதிகளை மட்டும் அவர் வைத்திருக்கிறார். ஓகே. இன்னொன்று, இந்த கடந்த ஆட்சியிலையும் அமைச்சரவையில் முக்கிய பங்கு வைத்தவர் நீங்கள். இப்போ வேட்பாளர் பட்டியலையும் ஒரு 60 புதுமுகங்களை கொண்டு வந்திருக்கோம். ஒரு மிக்சட் கேண்டிடேட் லிஸ்ட்டாக இருக்கிறது பார்க்க முடியுது. போன பீரியடில் ஒரு அமைச்சராக நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள் வந்தது. நீங்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தீங்க, இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அப்புறம் டிஎம்கே டீல் பண்ணுற விதத்தை ப்ரெஸ்ஸை பார்த்து இதுதான் எங்களோட ஸ்டாண்டுன்னு சொல்கிற பொலிட்டிக்கலி இருக்கக்கூடியதுக்கு பதிலாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ரீதியான சில ரிப்போர்ட்ஸ்க்கு பதில் சொல்கிறதா இருக்கலாம், எல்லாத்தையும் சொன்னவர் நீங்கள். இந்த பீரியடில் உங்களோட ரோல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது தலைவர் தளபதி அவர்கள் எனக்கு முதல்ல சட்டத்துறையை தந்தார். சட்டத்துறை என்பது சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை, ஊழல் தடுப்பு, கண்காணிப்பு, இது நானும் அடங்கிய அந்த துறை. இதில் எனக்கு முதல் வெற்றி என்பது ஜல்லிக்கட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபுல் பெஞ்சில் 5 ஜட்ஜு உட்கார்ந்து 5 பேரும் எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு அங்கீகாரத்தை தந்தது. யார் யாரை சட்டம் போட்டு ஜல்லிக்கட்டு கொண்டு வரலாம், ஆனால் அந்த சட்டத்தை உடைக்கிறது இது சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தா யாரும் கொண்டு வந்த எந்த சட்டமும் நிற்க போகிறதில்ல, நடத்த முடியாது. ஆனால் எங்களுடைய திறமையால் நாங்கள் வழக்கறிஞர்களை வைத்து எங்களுடைய தலைவர் தளபதி பல முறை முயற்சி எடுத்து ஒவ்வொரு வாய்தாவுக்கும் எங்களுடைய வழக்கறிஞர்களை குழுவை அனுப்பி சிறந்த முறையிலே அந்த வழக்கை நடத்தி பீட்டா அமைப்பு கொண்டு வந்த அடுத்து கொடுத்த அத்தனை தகவல்களையும் தகர்த்தெறிந்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நிலைநிறுத்தியது நீதித்துறை. அது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அதை எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். தமிழர்களின் அடையாளமாக அதற்காக எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்ததுங்கிறது இப்போ இருக்கிறவங்களுக்கு கண்கூட. அதே போல் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த 7 பேருடைய விடுதலை, அந்த விடுதலை என்பதை சுப்ரீம் கோர்ட் அங்கே தந்தாலும் கூட அதற்கு ஓரளவு சட்ட பிரச்சனைகள் இருந்த நேரத்திலே சரியான முறையில் அணுகி அவர்கள் 7 பேரும், எனக்கு பல காலமாக ஜெயிலில் இருந்துட்டாங்க. தோழமை கட்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க குடும்பத்தோடு போய் இருக்கட்டும். கிட்டத்தட்ட 91 போனவங்க இப்போ 2024 ரிலீஸ் ஆகிறாங்கன்னா 30 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்துட்டாங்க. அதுவே மிகப்பெரிய தண்டனை. எனவே அவங்க குடும்பத்தோடு போய் இருக்கட்டும்னு அனுப்பி வச்சது. அதுக்கு இந்த அரசாங்கம் அதற்கு பெரிய எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் அதே நேரத்தில் சட்டப்படி அவர்கள் வெளியேறுவதற்கு உறுதுணையாக இருந்தது. நாங்கள் அவங்கள அனுப்பலை, சட்டம் அவர்களை வெளியேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தது. அது எப்போதுமே இலங்கை தமிழர்கள் மீது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எப்பொழுதுமே ஒரு பாசம் உண்டு. அவர்களை தங்களுடைய தொப்புள் கொடி உறவாக எண்ணுகிற ஆட்சி இந்த ஆட்சி.
இன்றைக்கு தமிழ்நாட்டில் இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள், அவர்களை நாங்கள் அகதிகள் என்று சொல்வதில்லை, குடிபெயர்ந்தவர்கள். அந்த இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிற அரசு தமிழ்நாடு அரசு. இங்கே எங்கள் லேலாவளக்கில் ஒரு முகாம், அங்கே ஒரு 150 வீடு கட்டியிருக்கோம், இங்கே ஒரு 500 வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி ஓட்டு கிடையாது. வாக்கு வங்கியை பற்றியே அரசியலுக்காக இல்லை, எங்களுடைய தொப்புள் குடி உறவுகளும் இங்கே நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு இலவசமான ரேஷன் எல்லாவற்றையும் தந்து அவர்களை காப்பாற்றுவது. அப்போ உலக தமிழ் சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றார். உலகத் தமிழர்கள் நம்புகிற தலைவராகவும் அவர் இன்றைக்கு இருக்கிறார். இப்போ 70 விடுதலை பற்றி சொன்னீங்க, ஜல்லிக்கட்டு பற்றி சொன்னீங்க. கவர்னருக்கும் உங்களுக்குமான ஃபைட் நிறைய இருக்கு. ஆமாம், அதில் நீங்கள் வெற்றி பெற்ற விஷயம் அதில் ஆளுநர் காலந்தாழ்த்தக்கூடாது என்கின்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் பெற்றோம். அதுக்கு பிறகு ஜனாதிபதி சில கேள்விகள் கேட்டதுனால தான் அந்த பிரச்சனைகள் வந்ததை தவிர தீர்ப்பு முதலிலே வந்துவிட்டது. அதை அந்த அளவுக்கு தைரியமாக உச்சநீதிமன்றத்திலே ஆளுநருக்கு எதிராகவும் வழக்கு தொடுக்கக்கூடிய துணிச்சல் மிக்க முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் ஆள வேண்டும் என்று சொன்னால் தைரியமுள்ள ஒருவருடைய ஆட்சி இருக்க வேண்டும். கோழைகளிடத்திலே ஆட்சி இருந்தால் மக்கள் இங்கே கஷ்டப்படுவார்கள், சங்கடப்படுவார்கள். வீரமும் தைரியமும் விவேகமும் உள்ள ஒருவர் தான் எங்களுடைய முதலமைச்சர். 4 முனை போட்டியில் 4 பேரும் தைரியமிக்கவர்கள் தானே? 4 பேரும் தைரியமிக்கவர்கள் தானே? இல்லவே இல்லை. 4 பேரில் எங்களுடைய தலைவர் ஒருவர் தான் தைரியமிக்கவர். மற்றவர்கள் எல்லாம் காரண காரியங்களுக்காக நடித்து கொண்டு, நடிப்பு வேறு, உண்மையான தைரியம் என்பது வேறு. ஓகே. இன்னொன்று, திருப்பரங்குன்றம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணது, ப்ரெஸ்க்கு உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன, அரசின் நிலைப்பாடு என்னங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னது எல்லாமே நீங்கள் தான். அந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள் சார். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. அங்கே தீபத்தூண் ஒன்று இருப்பதாக அவர்கள் சொல்லி, அது சர்வேக்கல் என்று நாம் சொன்னாலும் தீபத்தூண் என்று சொல்லி அதில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அனுமதியை கேட்டு மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் அங்கே விளக்கேற்றுவதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனால் உடனே அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் 144 தடை உத்தரவு போட்டு விட்டதால் அங்கே தீபமேற்ற போனவர்கள் தீபமேற்ற முடியாமல் அந்த நம்மளுடைய இந்த தொழிற்சாலை நம்மளுடைய பாதுகாப்பு படை அவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக கண்டெம்ட் வழக்கும் போடுறாங்க. அந்த கண்டெம்ட் வழக்கில் கலெக்டர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த உத்தரவு போட்டது அன்றைக்கு அமைதியை நிலைநாட்டுவதற்காக போட்டேன், அது கோர்ட்டு நீதிமன்றத்தை அவமதிப்பதற்காக அல்ல, அவமதிப்பதுன்னா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், கோர்ட்டுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் உள்ளபடியே பார்த்தோம்னா ஒரு இதில் பேசினால் அது அது பெரிய விஷயம் சார். நம்ம என்னென்னா இந்த மாதிரி இஷ்யூவில் இதுதான் நம்ம பார்ட்டியோட நிலைப்பாடு. ரகுபதி சார், நீங்கள் இதை ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி சொல்லுங்கிற அந்த விஷயத்தை என்ன மாதிரிலாம் டிஸ்கஷன் உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொன்னாலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஓகே. ஜென்ரலி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை டீல் பண்ணுவீங்களா? அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதான் இதை நான் இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்னா, நீதிமன்றம் திருப்பி ஏற்கனவே எனக்கு ஒரு கண்டெம்ட் போட்டு அதை மாவட்ட கலெக்டர் அமைச்சருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் தான் போட்ட உத்தரவு என்று சொல்லி அந்த கண்டெம்ட்லேருந்து வந்திருக்கோம். எனவே இப்போ நான் என்ன உரையாடல் என்று சொன்னால் திருப்பி என்னுடைய பாசமிகு நீதியரசர் அடுத்த நிமிஷம் என்னை மதுரைக்கே கூப்பிட்டுருவார். நான் எலெக்ஷனில் நிற்கிற நேரத்தில் அங்கே போய் நிற்கணும். அதனால வேண்டாம். ஓகே சார். நீங்கள் ஒரு 3 முறை திருமயம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த பீரியடில் செஞ்ச விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. உங்களுக்கும் மக்களுக்குமான கனெக்ஷன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இந்த ஒரு 15 வருஷம் திருமயம் தொகுதிக்கு நீங்கள் 91 ஒரு டைம், அப்புறம் 2016, 21 ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் என்ன சார் லிஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள்? அப்படி சொல்ல போனால் நிறைய சொல்லணும். எப்படின்னா, பொன்னமராவதி பேரூராட்சியாகத்தான் இருந்தது. அன்றைய 2016-21 அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டையிலே அறிவித்தார், பொன்னமராவதி பேரூராட்சியை நாங்கள் நகராட்சியாக ஆக்குவோன்னு. அவரால் ஆக்க முடியல. ஒரு முதலமைச்சர் அறிவித்து ஆக்க முடியாத ஒன்று என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதை எங்கள் தலைவரிடத்தில் சொன்ன பொழுது அதிலே பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, பார்த்து செய்வோம் என்று தான் சொன்னார். கடைசியிலே புதுக்கோட்டைக்கு வருகிற பொழுது எப்படியாவது எனக்கு
பொன்னமராவதி பேரூராட்சியை நகராட்சியாக ஆக்கித் தாருங்கள் என்று கேட்டவுடன் எந்த விதிவிலக்குகளும் கொடுத்து அவருக்கு செய்து தாருங்கள் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே பொன்னமராவதி அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த அவராலே முடியாததை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் பொன்னமராவதி பேரூராட்சி மக்களுக்காக நகராட்சியாக தரம் உயர்த்தி தந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய விஷயம். அதேபோல் திருமயம் அது ஒரு ஊராட்சி, ஒரு தொகுதியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தாலுக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆனால் தாலுக்காவினுடைய தலைநகரம் தொகுதியினுடைய தலைநகரம் ஒரு ஊராட்சியாக இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் பேரூராட்சியாகவாது இருக்க வேண்டும் என்பது அந்த மக்களுடைய விருப்பம். ஏன்னா ஒரு காலத்தில் பேரூராட்சியாக இருந்துச்சு, அது அப்புறம் ஊராட்சியாக மாறிவிட்டது. எனவே அதையும் எடுத்து சொல்லி திருமயம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். அந்த காலத்தில் மன்னர்களுடைய 2வது நீதிமன்றம் திருமயத்தில் தான் இருந்துச்சு, புதுக்கோட்டைக்கு அடுத்து திருமயத்தில் தான். எனவே எந்த பழைய வரலாறுகளை வைத்து நீங்கள் திருமயத்தை ஊராட்சியை பேரூராட்சியாக ஆக்கி தாருங்கள் என்று கேட்டேன். அதையும் திருமய மக்களுக்காக செய்து தந்திருக்கிறார். திருமயத்தில் விவசாயிகள் அதிகம், அவங்க எல்லாமே மானவாரி விவசாயி. எங்களுக்கு எந்த விதமான ஆற்றுப்பாசனம் கிடையாது. அங்கே குளங்களில் தண்ணி வரலைனாலும் மழை பெய்யலைனாலும் முடியாது. போர் போட்டு எடுக்கிறதுனா மின்சாரம் முக்கியம். எனவே தான் அதை உணர்ந்து நான் கடியாபட்டி, குளிபிறை, வேந்தன்பட்டி 3 இடங்களிலேயும் ஒரே நேரத்தில் 3 துணை மின் நிலையங்களுக்கு அனுமதி பெற்று கால்கோள் விழா நடத்தி இப்பொழுது அங்கே பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டெண்டர் விட்டாச்சு, பணி நடந்துக்கிட்டு இருக்குது. இது திருமய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா எந்த காலத்துலேயும் ஒரு துணை மின் நிலையம் வரும், ஆனால் 3 துணை மின் நிலையம் ஒரே காலத்தில் வந்ததாக வரலாறு கிடையாது. அதே போல் திருமய ஒன்றிய அலுவலகம் யூனியன் ஆஃபீஸு, அரிமலை யூனியன் ஆஃபீஸ், அதே போல் பொன்னமராவதி யூனியன் ஆஃபீஸ் 3 ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டிடங்கள். ஒவ்வொரு முறையும் பலரும் முயற்சி செஞ்சுருக்காங்க, கட்ட முடியலை. ஆனால் 3ஐயும் கட்டுறதுக்கு எனக்கு இந்த காலகட்டத்தில் அனுமதி தந்தார்னு சொன்னால் அது திருமய மக்கள் மீதும் என் மீதும் தலைவர் தளபதி வைத்திருக்கிற பாசம். ஓகே, 3 யூனியன் ஆஃபீஸும் புது கட்டடமாக கட்டி கொடுத்தா இன்னொரு 60-70 வருஷத்துக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தான் செய்தோம் என்கின்ற சாதனை. ஓகே ஓகே. அதே போல் பொன்னமராவதியில் பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க அனுமதி தந்திருக்காரு. அங்கே இருக்க வாரச்சந்தையை புதுப்பிச்சிருக்கோம், உழவர் சந்தையை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அங்கே எரிவாயு மயானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருமயத்தில் எரிவாயு மின்மயானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் நடந்திருக்கு. இவ்வளவு சாதனைகளையும் இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் செய்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர் கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு கிரவுண்டு ஃபேவராக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலும் தலைவர் தளபதி அவர்களாலும் இந்த சாதனைகளை என்னால் செய்ய முடிந்தது. எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் செங்கீரையிலே ஒரு மினி ஸ்டேடியம் அமைப்பதற்காக எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார், விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக. எனவே அதுவும் இன்றைக்கு சிறப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே எல்லா துறையிலும் வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்திலே தான். ஓகே, உங்களுக்கு எதிராக ஒரு விமர்சனமாக, அதுவும் புதிதாக கட்சி ஆரம்பித்து இந்த தடவை புதுசாக ஃபீல்டுக்கு வரவங்க சொல்கிறது, இந்த ஏஜ் வச்சு அவங்க அனுபவசாலின்னு ஒரு பக்கமும் பார்க்கலாம், ஆனால் அவரால் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. என் அளவுக்கு திருமயந்தொகுதியில் நிற்கின்ற 3 வேட்பாளர்கள் 4, 5 யாரும் ஏன் அளவுக்கு வேலை பார்க்க முடியாது. திருமயந்தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு கல்யாணம் காட்சி விடாமல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சுற்றி வர்ற ஒரே ஒருத்தன் நான் தான். இன்னும் சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்கின்ற முறையில் ராலிமலையிலையும் கல்யாணத்துக்கு போவேன், மீமிசலுக்கும் கல்யாணத்துக்கு போவேன், தொகுதியில் இருக்க வேலைகளை முடித்துவிட்டு அறந்தாங்கிக்கு போவேன், கந்தர்கோட்டைக்கு போவேன், எங்கே போக முடிந்ததோ போவேன். காலையிலேருந்து புறப்பட்டு போகல புதுக்கோட்டையில் காலையில் 7:30 மணிக்கு என் வண்டி போகிறது அத்தனை பேரும் பார்த்துருவாங்க. 2ஆம் வீதியில் இருக்க அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்ளலாம். காலையில் எத்தனை மணிக்கு அமைச்சருடைய வண்டி புறப்படும் என்று கேட்டுக்கொள்ளலாம். இரவு எத்தனை மணிக்கு திரும்புவேன் என்று கேட்டுக்கொள்ளலாம். என்னை போல் உற்சாகமாக உழைக்க எந்த இளைஞராலும் என் அளவுக்கு ஈடு கொடுத்து உழைக்க முடியாது என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, இது வரைக்கும் பேசுனதுலேயே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசின ஒரு விஷயம் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கீங்க சார். ஏன்னா நீங்கள் ஒரு போன எலெக்ஷன் பற்றி பேசும்போது டிஸ்ட்ரப்டராக ஒருத்தர் இருந்தார், அவர் நம்ம இப்போ கூட்டணிக்கே வந்திருக்கிறாங்கிற விஷயம் சொன்னீங்க. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் டிஸ்ட்ரப்டராக இருக்க மாட்டாரா உங்களுக்கு? ஏன்னா விசில் புரட்சி வெடிக்கும் 2026 தேர்தலில். அந்த புரட்சியெல்லாம் புஸ்வானம் தான், அதெல்லாம் வெடிக்காது. அவங்க எந்த சீட்லேயும் ஜெயிக்க மாட்டாங்க. விஜயும் திருச்சி கிழக்கு பெரம்பூரில் ஜெயிக்க மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சார், எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நிச்சயமான அடிப்படையில் சொல்கிறோம்.
ஓகே, பொறுத்து பார்ப்போம் சார். அந்த விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம். 4ஆம் தேதி தெரியும். ஆமா, இன்னும் ஒரு மாசம் நான் சொல்கிறது உண்மையா, நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும் சார். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோன்னு சொன்னீங்க. 10 வருஷமா தொடர்ந்து திருமயம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க. இன்னும் செய்ய முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? மறுபடியும் உங்களை வேட்பாளராக கட்சி அறிவிச்சிருக்குங்கும் போது அடுத்து எம்எல்ஏவானா இதெல்லாம் நான் அடுத்த பீரியடில் செய்யணும்னு உங்களுக்கான கனவுகளா, பிளானா என்னென்னலாம் இருக்குது? அதாவது அரசின் மூலம் என்ன திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் திரும்பியத்துக்கு கொண்டு வந்துடுவேன். அங்கே எல்லாரும் என்னை வைக்கிற குற்றச்சாட்டு தொழிற்சாலை கொண்டு வரவில்லை என்பது தான். தொழிற்சாலைக்கு நான் சிப்காட் எல்லாத்துலேயும் கேட்டுட்டேன். 100 ஏக்கர் இடம் அல்லது 50 ஏக்கர் இடமாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. புறம்போக்கு நிலம் எதுவுமே கிடையாது. விலைக்கு வாங்க போனோம்னா எல்லாம் 40 லட்சம் 30 லட்சம்ங்கிறாங்க. அந்த அளவுக்கு விலைக்கு வாங்கி தொழிற்சாலை கொண்டு வர முடியாது. ஆனால் தனியார் இடத்துல 100 ஏக்கர் 50 ஏக்கர்லாம் இருக்குது. அவங்க யாராவது தொழிற்சாலை அமைப்பதற்கு, ஒன்று பேப்பர் தொழிற்சாலை அமைக்கலாம், வேறு எந்த தொழிற்சாலை வேணாலும் அமைக்கலாம். ஒரு 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குமா கூடிய ஒரு தொழிற்சாலையை 100 கோடி ரூபாய் செலவில் அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு 20-25% அரசினுடைய மானியம் கிடைக்கும். அதோடு கூடுதல் மானியமாக தொழிற்சாலை அமைப்பவர்களுக்கு நாங்கள் எங்கள் அறக்கட்டளையிலிருந்து 5 கோடி ரூபாய் தருகிறோம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியிலே திருமயம் தொகுதியிலே தொழிற்சாலை வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சொல்லியிருக்கிறேன். அறக்கட்டளைனா எங்களுடைய கல்வி அறக்கட்டளை. உங்கள் பர்சனல் கல்வி அறக்கட்டளையில் இருந்து? என்னுடைய பர்சனல்லே குடும்பத்தார் நடத்துகிற, நான் அதில் உறுப்பினர் இல்லை. என்னுடைய பையன், மகன், மருமக, மாப்பிள்ளை அவங்கெல்லாம் உறுப்பினர்கள். அவங்களுக்கு கொடுத்த அவங்க இருக்க அறக்கட்டளை நான் சொன்னால் கேட்பாங்கல்ல. அந்த அறக்கட்டளையிலேருந்து 5 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறேன் இங்கே தொழில் வளர்ச்சிக்காக அப்படிங்கிறத உங்களோட தேர்தல் அறிக்கை, இந்த தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது பொன்னமராவதி, அரிமளம், திருமயம் 3 இடங்களிலும் 3 முதியோர் விடுதிகள். அவங்க இன்றைக்கி கவனிப்பாராட்டுக்கு இருக்கக்கூடிய முதியோர்களுக்கான விடுதிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அல்லது நமக்கு நாமே திட்டம் அல்லது சொந்த நிதி, இவற்றில் ஏதாவது ஒன்றின் மூலமாக 3 இடத்திலும் கட்டித்தரப்படும் என்று சொல்லியிருக்கின்றேன். அது அந்த முதியோர்கள் பராமரிப்புக்காக பயன்படும். அரசு அது எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படும் அல்லது குறைந்த கட்டணத்தில் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை அங்கேயே நாம் செய்து கொடுத்து விட முடியும். முதியோர்கள் பாதுகாப்பு. அதே போல் தொலையானூரிலே கல்லூரி மாணவியர்களுக்காக ஒரு விடுதி. அதே போல் பொன்னமராவதி, காரையூர் அண்ட் அரிமளம் 3 இடங்களிலேயும் பள்ளி மாணவியருக்கான விடுதி, சமூக விடுதி என்று அரசு பெயர் வைத்திருக்கின்ற சமூக விடுதி கட்டித்தரப்படும். அரசின் சார்பிலே கட்டித்தர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் நமக்கு நாமே திட்டம் போன்ற திட்டங்களோ அல்லது எங்களுடைய அறக்கட்டளை மூலமாகவோ கட்டித்தந்து அரசிடம் ஒப்படைத்து நடத்த சொல்லிவிடுவோம். ஓகே. ஸோ அடுத்ததாக இன்னொன்றையும் சொல்லியிருக்கோம். அதாவது எங்களுடைய கட்சியில் அல்லது திருமயம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் திருமண உதவி திட்டமாக 200 பேருக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு குடும்ப திருமண உதவியாக 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பை எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக தருவோம் என்று சொல்லியிருக்கின்றேன். ஸோ அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து மக்களோட கனெக்ட் ஆகி மக்களுக்கு தேவையான விஷயம் அறக்கட்டளை மூலமாகத்தான் நான் இப்போ ஆம்புலன்ஸ் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். ஆம்புலன்ஸ் தொகுதி முழுவதும் ஆம்புலன்ஸ் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே மக்களுக்கு பிபி, சுகர் போன்ற இதற்கான வைத்தியம் பார்த்து ஒரு டாக்டர் 2 நர்ஸு அவங்க உடனடியாக அங்கேயே மருந்து கொடுத்துருவாங்க. வேறு வியாதிகள் இருந்தால் உடனே பக்கத்தில் ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லை அவங்க ஆப்ரேஷன் போன்றவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் விரும்பினால் எங்களுடைய மருத்துவமனையிலேயே அழைத்து சென்று அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்து அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறோம். நல்ல முறையில் அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். ஒரு 100 பேருக்கு குறையாமல் இந்த 3-4 ஆண்டுகளிலே தொகுதி மக்களுக்காக இலவச சிகிச்சை நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் செய்திருக்கின்றோம். இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னால் புற்றுநோய் சிகிச்சை முதற்கொண்டு அங்கே வைத்திருக்கிறோம். அதனால் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக அது அமையும். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, உங்களுக்கும் கலைஞருக்குமான உறவு, ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு, அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்த விஷயங்கள், உங்களுக்கான கனவுகள்னு பல்வேறு விஷயங்களை இந்த பாட்காஸ்ட் மூலிமா நீங்கள் பேசியிருக்கிறீங்க. கடைசி ஒரு நிமிஷம் நான் எந்த குறுக்கீடும் இல்லாமல் நீங்கள் நேராக உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் நேரடியாக பேசலாம் சார். உங்களுடைய நேரம் சார் இது. திருமயம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த 5 ஆண்டு காலத்திலே திராவிட மாடல் ஆட்சி 1 பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். திராவிடம் என்றாலே சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான். அந்த லட்சியங்களை அடைய வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருடைய விருப்பம். அதை நிறைவேற்றி தருவதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கம். எனவே திராவிட மாடல் ஆட்சி 2 இதை இன்னும் விரிவுபடுத்தி
எல்லோருக்கும் ஆன ஆட்சியாக, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சியாக கொண்டு வர எங்களுடைய தளபதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்த நீங்கள் எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று முதலில் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து திருமயம் தொகுதியுடைய வளர்ச்சிக்காக இன்னும் பல்வேறு திட்டங்கள், அந்த நம்முடைய சாலைகள் வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்படவும், அதைப்போல ஆறு ஏரி குளங்கள் இன்றைக்கு அதிக அளவிலே தூர்வாரப்படவும், பல்வேறு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படவும், தொழிற்சாலைகள் அமைக்கப்படவும் நீங்கள் என் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளரான, அதுவும் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் உதயசூரியன் சின்னத்திலே தலைவர் தளபதி, இளந்தலைவர் உதயநிதி ஆகியோருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகிற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் திருமயம் தொகுதியினுடைய வளர்ச்சியை அடுத்த 5 ஆண்டுகளே இன்னும் பிரம்மாண்டமாக என்னால் காண்பிக்க முடியும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தாருங்கள். மறவாதீர் உதயசூரியன். மிக்க நன்றி சார். உங்களுடைய அன்புக்கும் நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் சார். நன்றி.